பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஒரு காரியத்தை செய்து அதில் வெற்றி பெற முடியாமல் தடையாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? நான் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே தோற்று போய் கொண்டிருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் நான் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே குழிக்குள் விழுந்தது போல் இருந்து கொண்டிருக்கிறதே. சத்ருவினுடைய கரத்துக்குள் அகப்பட்டிருக்கிறேனா? என்னை சத்ரு தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறானா? என்னுடைய காரியத்தில், என்னுடைய படிப்பில், என்னுடைய வேலையில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் அந்த தடைகளை உடைத்து போட்டு உங்களுக்கு முன்பாக நான் கடந்து போவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நம்முடைய காரியத்தில் பலனை கொடுக்கிறது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். நாம் என்ன வேலை செய்தாலும் அந்த வேலைக்கேற்ற பலனை கொடுக்க அவரால் மட்டுமே முடியும் என்கிறதை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தேவ பலனை கொடுப்பார். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் கர்த்தர் நமக்கு தந்த பலனினால் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பலனால் செய்வதினால் நமக்கு ஊதியங்கள் கிடைக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் வர்த்திக்கப்படுகிறது, வறுமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. என் பலத்தினால் நான் செய்தேன் என்று ஒரு மனிதன் சொல்லுவானேயானால் அவனோடு கர்த்தர் இல்லை என்பதுதான் அர்த்தம். இன்றைக்கு தூங்கி எழும்பினால் மட்டும்தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அநேக ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் பராமரித்து வைத்திருக்கிறாரே, ஆனால் அது நம்மேல் விழுந்த சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இது என்னால் தான் ஆனது, இதை நான் தான் செய்து முடித்தேன், என் பிள்ளையின் காரியத்தை நான் தான் நிறைவேற்றினேன், என் குடும்பத்தை நான் தான் நடத்துகிறேன், நான் தான் படித்து நல்ல வேலையில் இருக்கிறேன். இப்படியெல்லாம் நான் என்ற தன்னுடைய பெருமையை உயர்த்தி காட்டுவோமேயானால் நாம் சாத்தானுக்குள் கிடக்கிறோம். நம்மிடையே தாழ்மை இருந்து கொள்ள வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கக்கூடிய நல்ல தகப்பன், பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கக்கூடிய நல்ல தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமையின் ஆவிகள் எடுத்து மாற்றப்படட்டும். நான் தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் இருந்து கொடுப்பதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. என் சிந்தனையில் ஒரு மாற்றம் தாங்க ஆண்டவரே. என்னுடைய நடக்கையில், என்னுடைய செய்கையில் எனக்குள்ளாடி ஒரு மாற்றத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் தேவனுடைய பாதப்படியில் சொல்லி செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற்றப்படும். தாவீது தன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தான். அவனை 40 வருஷம் இஸ்ரவேலை ஆட்சி செய்வதற்கு ராஜஸ்தானத்தை கொடுத்து அவனோடு கூட இருந்து ஒரு போரிலும் தோல்வி என்கிறதே இல்லாமல் ஜெயத்தை கொடுத்து நடத்தினாரே. ஆனால் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தோல்வி ஏன் வருகிறது? ஏன் நான் தோற்று போகிறேன்? எதனால் நான் தோற்று போகிறேன்? இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறேன், கண் விழித்து படிக்கிறேன், கண் விழித்து வேலை செய்கிறேன், நேரம் காலம் தெரியாமல் என்னுடைய அத்தனை பலனையும் என்னுடைய உழைப்புக்காக நான் கொடுக்கிறேன். ஆனாலும் ஒரு மாற்றம்
சம்பவிக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு முன்பாக நான் நன்றாக செய்கிறேன் என்று சொல்லி அவனிடத்தில் காண்பிப்பதை விடவும் நீ கர்த்தரிடத்தில் இருந்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் எப்படி அந்த காரியத்தை செய்யணும், நான் எப்படி படிக்கணும், எந்த முறையில் எழுதணும், நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி கேட்டு பார்ப்பீர்களே, ஆனால் கர்த்தர் அதற்கு சரியான பாதைகளை காட்டி தந்து நல்ல ஞானத்தை தந்து நல்ல தேவ பலனை தரும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் அதீத வெற்றி பெறுவீர்கள். அனைவரும் உங்களை பாராட்டத்தக்க விதத்தில் இவன் இந்த காரியத்தை செய்யும்போது அதில் வெற்றி கிடைக்கும், இவனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அதை சரியாக செய்து முடிப்பான் என்று சொல்லத்தக்க விதத்தில் உங்களை புகழ்ந்து பேசுவதற்கு அநேகர்கள் எழும்புவார்கள். கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுங்கள். நான் என்ற ஆணவத்தை விட்டுவிட்டு நான் குப்பை ஆண்டவரே, இது என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் சமர்ப்பித்து கொடுக்கும்போது உங்கள் குடும்பம் வர்த்திக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் வர்த்திக்கப்படுவார்கள். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் கர்த்தர் பெரிய பலனை அவர் தருவார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று சொல்லப்பட்டது போல நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து, ஆண்டவரே உமக்காக இந்த காரியத்தை செய்கிறேன், உமக்காக இந்த ஆத்தும ஆதாய பணியை செய்கிறேன், உமக்காக இந்த தொழிலை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதில் தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும், உமக்காக நான் ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்வதற்கு எனக்குள் ஒரு பலன் வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். அவர் விளைய செய்யக்கூடிய தகப்பன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளைச்சல் வேண்டுமானால் நாம் பல பலன்களை செய்ய வேண்டியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விளைச்சல் வேண்டுமானால் நாம் அதற்கு உரம் போட வேண்டும், தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், நல்ல நிலத்தில் நடப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும். வார்த்தையாகிய வசனத்தை விதைக்கும் போது அது நல்ல நிலத்தில் போடப்பட்டக்கூடிய விதையாய் மாற்றப்படுமையானால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைச்சல் மிகுதியாய் இருக்குமே. நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வசனம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த வசனம் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறது போல நீங்கள் இடறி விழமாட்டீர்கள், உங்கள் கால் தடிக்கு விழமாட்டீர்கள். கர்த்தர் உனக்காக வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். நீ இருளிலே உட்கார்ந்தால் அவர் உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிறார், விளைச்சலை கொடுக்கக்கூடிய தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கையிட்டு செய்யக்கூடிய காரியத்தில் பலனை எதிர்பார்க்கணும்னா கர்த்தர் அந்த காரியத்தில் கரம் கோர்க்கணும். ஆண்டவரே நான் என்னுடைய நிலத்தில் விவசாயம் பண்ண போகிறேன், அதை நீர் வர்த்திக்க பண்ணுவீரே ஆனால் எனக்கு நல்ல பலனை கிடைக்க நீர் செய்வீரே ஆனால் அது மேன்மையாயிருக்குமேன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவார். ஈசாக்கோடு கர்த்தர் பேசினார், ஈசாக்கே நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இந்த பட்டணத்திலே வித பஞ்ச நாட்கள் தான். ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் அந்த தேசத்தில் விளைச்சல் பண்ணின போது அது 100 மடங்கு பலனை கொடுத்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் குடும்பம் விளைச்சல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் விளைச்சல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதா? உங்களுடைய தொழில் விளைச்சல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தின் மேன்மை விளைச்சல் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் விளைச்சலை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் என்று
இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நீர் விளைய செய்யக்கூடிய தேவன், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒரு விளைச்சல் உண்டாகட்டும். அவர்கள் நன்மையை புசிக்கத்தக்க கூடியவர்களாய் அவர்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.